ஐயோ யமதர்மராஜா, யோ அப்படி என்னையா எனக்கு வயசாயிடுச்சு, ஏயா என் விதியை இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிற? இந்த பாருமா, ஒரு உயிரை கருவிலையும் முடிப்பேன், பிறந்த உடனே முடிப்பேன், கொஞ்சம் ஏற விட்டும் முடிப்பேன். இதெல்லாம் அவங்கவங்க வினை பயன். ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது? கிளம்பு கிளம்பு கிளம்பு. அட போப்பா, ஒண்ணுக்கு உதவாத கேசுங்கல்ல 80-90 வயசு வரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்க. அதுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ அல்ப ஆயுசுல என்ன கூப்பிடுறியே, இது நியாயமா? அதெல்லாம் அழுகாட்சி சீரியல் மாதிரிமா, இழுத்துக்கிட்டே கிடக்கும். இது காமெடி சீரியல், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிகிறது. சந்தோஷப்படாம புலம்புற. யோ சாவறதுக்கு யாராவது சந்தோஷப்படுவாங்களாயா? இன்னும் இந்த உலகத்துல நான் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு யம தர்மராஜா. இந்த உலகத்திலயா? இங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறிய லூசா நீ? இங்க என்ன இருக்கு? சுகாதார வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம், குடிநீர் பஞ்சம், கரண்ட் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கையே பஞ்சம். வாரா வாரம் பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே போகுது. தக்காளி வெங்காயத்தை கண்ணால பாக்குறதுக்கே காசு கேட்கறாங்க. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சிக்க யாரும் இல்ல, தெரிஞ்சாலும் தீர்த்து வைக்க யாரும் இல்ல. மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு குரல் கொடுத்தா உடனே சபையை விட்டு தூக்கி வெளியே போட்டுறாங்க. இந்த மாதிரி இடத்துல வாழணும்னு ஆசைப்படுறிய? ஐயோ ஐயோ, என் கூட வா, நீ நிறைய புண்ணியம் பண்ணிருந்தா உன்னை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அங்க போய் பாரு, அதுதான் உனக்கு வாழ தகுந்த இடம். நீ சாகுறது கூட லாய்க்கில்லாத இடமா இது. வா 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 போலாம். ஐயோ என்ன இவன் லேகிய விக்கிறவன் மாதிரி நைஸா பேசி என்ன கவர் பண்ண பாக்குறான். ஏமாந்திராத பண்டு, சொர்க்கத்துல உனக்கு இடம் கிடைக்கிறது சந்தேகம்தான். என்ன யோசிக்கிற? இல்லீங்க, நீங்க சொன்ன விஷயம் அத்தனையுமே கரெக்ட் தான். இருந்தாலும் நான் உங்க கூட வரமாட்டேன். நான் என்ன உன்னை டூர் போகவா கூப்பிட்டேன்? வரமாட்டேன் வரமாட்டேங்கிற? உன் டைம் முடிஞ்சு போச்சு, இனி நீங்க இருக்க முடியாது. வேற வழியே இல்லையா? இல்ல, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேணா மாமூல் தரேன், எனக்கு பதிலா வேற யாராவது கூட்டிட்டு போயிடுங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் ஒருத்தன் வருவானே, அவங்கிட்ட சொல்ற மாதிரியே சொல்ற. டென்ஷன் பண்ணாதமா, மரியாதையா வந்து. ஐயா 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 ஐயா, என் மூஞ்சிய பாரு, என் மூஞ்சிய பார்த்தா சாகர வயசு மாதிரியா தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க ஆசைப்படுறேன், அதுக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். இந்த வருமா, ஆக்கல் அழித்தல் காத்தல்னு எங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் ஒருத்தன் முடிவு பண்ண முடியாது, புரியுதா? என் வேலை விதி முடிஞ்சா அப்படியே தூக்குறது தான். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கிளம்பு கிளம்பு. நான் வரமாட்டேன். இந்த வருமா, பிரச்சனை பண்ணாத, அப்புறம் யமலோக ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்தேன்னு உன் மேல கேஸ் போட வேண்டிய இருக்கும். கேஸ் வேணா போட்டுக்கோ, நான் வருஷ கணக்கா வாய்தா வாங்கி இங்கே இருந்துருவேன்ல. இது ஆவறது இல்ல. உன்னை பாசமா கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா பாசக்கயிறை போட்டு இருக்குனாதான் வருவேன்னு அடம் பிடிக்கிறேன். அப்படியே செஞ்சிடுறேன். ஐயோ பண்டு, உன் ஆட்டம் க்ளோஸ், என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆரம்பத்தில் நான் கூட தான் நம்பாம இருந்தேன். அப்புறம் உங்க ஒய்ஃப் ஐயோ வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என்ன பண்றது, என் குடும்பி என் முன்னாடி கையில. ஐயா ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கா? அதுக்குள்ள ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துருவா. என்ன வேலை? பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணுமா? இதுக்கப்புறம் நீ எந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாலும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. உன் டைம் முடிஞ்சதுதான் தெரியுங்க. இருந்தாலும் என் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிறேனே. யாரு உன் குலதெய்வம்? ஐயோ ஐயோ நீ ஏன் கத்துற? உன் குலதெய்வம் யாருன்னு சொல்லு. என் குலதெய்வம் தாங்க. ஐயோ
ஐயோ, உன் குல தெய்வமா? அவ என் பொண்டாட்டியாச்சா? தெரியுங்க. என்னம்மா இது விசித்திரமா இருக்கு. என்னையும் என் பொண்டாட்டியையும் யாருமே கும்பிட மாட்டாங்க. ஆனா நீ என் பொண்டாட்டிய குலதெய்வமா கும்பிடுற. அட என்னங்க இது? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நமக்கு ஒரு ஆபத்துனா நாம ஐயோன்னு தானே கத்துறோம். கால்ல முள்ளு குத்துனா, தலையில கல்லு விழுந்தா ஐயோன்னு தானே கத்துறோம். ஆக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம ஐயோன்னு அவங்கள தானே கூப்பிடுறோம். கூப்பிடுறவங்கள கும்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா, ஏன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு மகிமையா, இப்படி ஒரு பக்தையா? நினைச்சாலே புல்லரிக்குதுப்பா. புல்லரிக்குதா? அப்படி சோஃபால உட்கார்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருங்க, சரியா போயிடும். நான் போய் உங்க வைஃபை ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு வரியா? அவ என்ன பூச்சி மருந்து? ஐயோ, ஸ்ப்ரே இல்லைங்க, ப்ரே ப்ரே ப்ரே. அதாவது சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா, நல்ல நிதானமா கும்பிட்டு வா. அப்படியே நான் அவளை கேட்டதா சொல்றேன் சொல்றேன். நீங்க அப்படி உட்காந்துக்குங்க, நான் வந்துடுறேன். அங்க அங்க. என்ன இது விசித்திரமா இருக்கிறதே. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நல்ல பாட்டுலாம் வருது. இதே மாதிரி ஒரு பொட்டிய என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். இப்பவே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறா. இத வாங்கி கொடுத்தா நம்மள யாருன்னு கேட்பாள. அதனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவன் எப்படி இதுல சேனல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன். லூசு பிரபு, நீங்க போன இடத்துல போன வேலையை முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போடா பிரபு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போடா. பிரபு, நீங்க கடமையை மீறி நடந்துக்கிறீங்க. இந்த பொருளங்கெல்லாம் எனக்கு தெரியும். நீ அட்வைஸ் பண்ணாத. மறுபடியும் இந்த பெட்டிக்குள்ள வந்த பாதகையால அடிப்பேன். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா கூவேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா கூவேலையா, மருதமலை மாமணியே முருகையா. டிவி கேக்குதா? இந்த பால்ல நான் தூக்க மாத்திரை கலந்திருக்கேன். இன்னைக்கு நீ செத்த. வரேன். யம தர்மராஜா, என்னம்மா? நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க. நாங்க இந்த பாலை சாப்பிடுங்க. தப்புமா. உயிரெடுக்க வந்த இடத்துல நான் கையில நினைக்க கூடாது. ஐயோ, நீங்க என்ன பாலை கையில ஊத்தி நக்கவா போறீங்க? அப்படியே அண்ணாந்து வாயில ஊத்திக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். இல்லப்பா, எனக்கு வேண்டாம். நீங்க என் குலதெய்வத்தோட ஹஸ்பண்ட். உங்களை நான் சரியா கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்கிட்ட கோச்சுக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா, அவ கொஞ்சம் கோபக்காரி தான். ஏடா கூடமா திட்டுவா. திட்டுவாங்கல்ல. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. சரி, குடும்ப குடிச்சிருங்க. குடிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயப்பா. இத வச்சு என் கழுத்தை நெரிப்பியா? யமனே, நீ எப்படி என் உயிரை எடுக்கிற, எப்படி நீ யமலோகம் போறன்னு நானும் பாக்குறேன்.
போதும் காய்கறிகளும் பிரமாதம். எஸ்பி ரங்கராவு அவர்தான் போயிட்டாரு. யார் இவன் நடு வீட்டுல படுத்து குறைச்ச விட்டுட்டு இருக்கான்? வேஷம் போட்டு காசு கேக்குறனா அதெல்லாம் நடு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுச்சா? யோ யாரே நீ எதிரியா? சென்னை இது கொஞ்சம் கூட அசையாம சொர்ணம் இல்லாம தூங்குறான். யோ எந்திரிக்கா இல்லையா நீ? யா ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு குண்டா இருந்த திடீர்னு இப்படி அழைச்சிட்டா? யோ நான் எப்பயா குண்டா இருந்தேன்? நீ பன்றி போய் தானே? அந்த பேரை மட்டும் எனக்கு வச்சிருந்தாங்கன்னா பேர் வச்ச அன்னைக்கே நாக்க பிடிங்கி செத்து போயிருப்பேன். நான் அதோட மருமக கௌசல்யா. கௌசல்யாவா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல யாருன்னு சொல்லியா? பாக்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல கதவு திறந்து விடுற மாதிரி இருக்கா? யார் நீ? இருமா யம தர்மராஜா, என்னம்மா நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க. நாங்க இந்த பாலை சாப்பிடுங்க, குடிங்க. அச்சச்சோ, நான் மோசம் போயிட்டேனே, கடமையை மறந்து மோசம் போயிட்டேனே. அச்சச்சோ, நிறுத்தியா? அச்சச்சோ. ஏதோ வில்லங்கிட்ட வாழ்க்கையை பறிகொடுத்த கதாநாயகி மாதிரி ஓவர அழுதுட்டு இருக்க. நீ யாரு முதல்ல சொல்லு. யமதர்மன். யமதர்மனா? உடனே நீ எந்த நாடகத்துல இருந்து கேட்காத. இதே கேள்விதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஒரிஜினல் யமதர்மன். ஒரிஜினல் யமதர்மனா? இங்க எதுக்கு சார் வந்தீங்க? பயப்படாதே, உனக்கு இன்னும் நாள் இருக்கிறது. அப்பா, நான் பண்டரிவாய் உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். இது அத்தை உயிரை எடுக்க வந்தீங்களா? பண்டரிவாய் ஏன் அத்தை இல்லம்மா? ஐயோ, அவங்க ஏன் அத்தைங்க? அவங்க உயிரை எடுக்க வந்திருக்கீங்க? ஆமா. ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களை போய் நான் மரியாதை இல்லாம பேசிட்டேனே. நீங்க முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு ஜூஸ் குடிக்கிறீங்களா? தேவையில்லை. ஏற்கனவே பாலை குடிச்சு பாலா போய் கிடக்கு. இப்ப ஜூஸ குடிச்சு லூசா போ சொல்றியா? தேவையில்லை. அச்சச்சோ, சாரிங்க, தெரியாம கால பட்டுச்சுங்க. அது இல்லம்மா, நான் உன் கண்ணுக்கு யோ தெரியல. கருத்த கடா மிசக்காரரே, கண்ணுக்கு தெரியாதால தானே பேசிட்டு இருக்கேன். அச்சச்சோ, நான் மறுபடியும் மோசம் போயிட்டேனே. யமன் சார், யமன் சார், இங்க வாங்க, இங்க வாங்க. எங்க வீட்டுல வந்து என்ன தேடுறீங்க? பாசக்கயிறுமா? ரோப்? ரேப் இல்லம்மா. ஐயே, ஆம்புலன்ஸ் சொன்னல ரேப் ரேப் நாக்க தொங்கட்டு அலைவீங்களே. நான் சொன்னது கயிறையா? ஆமா, அது பாசக்கயிறு. அது இருந்தா விதி முடிஞ்சவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். விதி முடியாத உன் கண்ணுக்கு நான் தெரியறேன்னா பாசக்கயிறு என்ன விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அச்சச்சோ, அது எங்க போச்சுனே தெரியலையே. ஹலோ ஹலோ யமன் சார், இங்க வாங்க வாங்க. என்ன? நீங்க வரும்போது அந்த ரோப்பை கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தேன். அதுதானே என்னோட மெயின் ப்ராப்பர்ட்டி. அது இல்லாம வந்துருவா? அச்சச்சோ, எங்க கிடக்கோ தெரியலையே. இங்க கிடக்குமா? ஹலோ 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 மிஸ்டர் போதி தர்மன். சாரி யம தர்மன். ஆமா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? வாமா. யமனையே ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உதாரணம் நீதானா? எங்கம்மா என் பாசக்கயிறு? சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? ஏமா இது சுட்டு தின்ன கருவாடா ரொட்டியா? ஐயோ, சுடுறதுன்னா அது இல்லையா, திருடிட்டேன். திருடிட்டியா? ஆமாயா, அதை வச்சு தானே என் உயிரெடுப்பேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் அதையே எடுத்துட்டேன். இப்ப நீ எதை வச்சு என் உயிரெடுப்பேன்னு பாக்கலாம். இந்த பாருமா, சின்ன பிள்ளைத்தனமா பேசாத. இந்த பாரு, நீ எவன்கிட்ட வேணாலும் மோது, ஆனா அந்த எவன்கிட்ட மோதாத. அப்புறம் பிரச்சனை பெருசா போயிடும். மிஸ்டர் யமன், நான் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தேங்கிறத விட பிரச்சனைகளுக்கு பிறந்தேன்னு தான் சொல்லுவாங்க. நான் பார்க்காத பிரச்சனையா எங்கெங்கயோ மோதி கடைசியில யமன்கிட்டயே மோதுறேன். நீயா நானு பாத்துருவோம். இந்த பாரு, விளையாட்டுத்தனமா பேசாத. யோ, என்னையா வாய கொஞ்சம் மூடுறியா? நாங்களும் புராணம் எல்லாம் படிச்சிருக்கோம்யா. அந்த கயிறு உங்ககிட்ட இல்லன்னா உன் பருப்பு வேகாதுன்னு எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அதை எடுத்து சேஃபா பத்திரமா பதுக்கி வச்சிருக்கேன். இனி உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. என்னம்மா இப்படி சொல்றாங்க? ஆமா,
என்கிட்ட வந்து கேளு. ஒரு கயிறை உன்னால பத்திரமா பாத்துக்க முடியல, சரியா தத்தியா இருக்கேயா? உனக்குலாம் எவன் என் எம போஸ்ட் கொடுத்தது? என் சந்தோஷத்துல மண்ணலி போட்டியா? இனிமே என்கிட்ட நீ பேசாத. உன் பேசினாக்கா இந்த ஒரு வேலை துப்புல ஏமா ஏமா இது எரும மாடே பெட்டர். ஏமா இந்த அம்மா என்ன தேவையில்லாம கோச்சிட்டு போகுது? அது எதுக்கு நமக்கு? தயவு செஞ்சு பாசகயிறு மட்டும் கொடுத்துருமா. பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து உன்னை அப்படியே தூங்க வச்சது, அந்த கயிறை திருடினது, இதெல்லாம் எதுக்கு? உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கா? அட போயா, என்னமோ கேன பய மாதிரி கேக்குற. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. போய் எருமாட்ட குளிப்பாட்டு போ. போயா. எரும மாட்ட குளிப்பாட்டுறதா? என்ன பண்ணுவே? என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. அந்த இந்திர முகத்துல எப்படி முழிப்பேன்? பிரபு, இது என்ன உங்க சகலபாடி வீடா? வந்து ஆயா செட்டில் ஆயிட்டீங்க. இவன் வருத்த அப்பப்போ வந்து என் வயிற்றுல கொட்டுவான். என்னடா உன் பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை பிரபு. எம எங்கன்னு கேட்டு இந்திரன் என்ன டார்ச்சர் பண்றான். நான் என்ன பதில் சொல்றது? அதுதான்டா எனக்கும் தெரியல. என்ன பிரபு சொல்றீங்க? உயிரிழக்க வந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன்டா, ஏமாந்துட்டேன். அந்த பொம்பளை பன்றி பாய் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து என்ன நல்லா தூங்க வச்சு என் பாச கயிறை திருடிட்டாடா. ஐயோ, திருப்பி கேட்டா தெனாவுட்டா பேசுறா. முடிஞ்சத பாத்துக்கோன்னு சவால் விட்டுட்டு போறாடா. என்ன பண்றதுனே தெரியல சித்திரகுப்தா. பிரபு, எவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு இப்படி அசால்ட்டா புலம்புறீங்க. ஏண்டா பீட, நான் அசால்ட்டா புலம்புறேனா? ரொம்ப பயந்து போயிருக்கிறேன்டா. கயிறை தொலைச்சதுக்கு அப்புறம் பயந்து என்ன பிரயோஜனம்? தொலைகிறதுக்கு முன்னால எதுக்குடா பயப்படணும்? அறிவு கெட்டவன. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க கயிறோட வரலன்னா உங்க வேலை போயிடும். அநேகமா அடுத்த யம தர்மனா இந்திரன் என்னதான் சார்ஜ் எடுத்துக்க சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க சீட்ல நான் உட்கார்றதுக்கு எனக்கு மனசு வரல பிரபு. ரொம்ப வருத்தமா இருக்கு பிரபு. வருத்தம் வார்த்தையில மட்டும்தான் தெரியுது. ஆனா உன் மூஞ்சி ரொம்ப பிரைட்டா இருக்குடா. போங்க பிரபு, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேக புத்தி தான். நான் கிளம்புறேன். ரொம்ப நாளா என் சீட்டு மேலேயே குறியா இருந்தான். நானே என் ரூட்டை நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் யமனாலதான் சோதனை வரும். ஆனா அந்த யமனையே ஒரு பொம்பளை சோதிக்கிறாளே. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஏமா ஏமா கூடுமா கூடுமா. அட என்னையா நீ பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. எச்ச வேற பண்ணிட்ட, எப்படி கொடுக்கறது? இந்த சாப்பிடு. இத கேக்கலமா, என் பாசகீரை கொடுப்பா. கயரா? அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? இல்லையா? நீ பாவம் பாக்குறியாயா? அல்பாயுசுல எத்தனை பேர் உயிரை எடுத்திருப்ப? கேட்டா போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவம்னு கதை சொல்லுவ. ஏயா, கலப்படம் பண்றவன், கள்ளச்சாராயம் விக்கிறவன், நாட்டுக்கு துரோகம் பண்றவன், ஜனங்க வயித்துல அடிக்கிறவன், இப்படி பல கெட்டவனுங்களை இங்கேயே உயிரோட விட்டுட்டு நல்லவங்க உயிரை மட்டும் எடுக்கிறியே, என்னையா உன் கணக்கு? அந்த கணக்கெல்லாம் உனக்கு புரியாதுமா. விளக்கி சொல்ற நிலைமையில நான் இல்ல. என் கயிறை கொடுமா. அதான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கே அதையே கேட்டுட்டு இருக்க? இந்த பாருமா, என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்காத. எனக்கு சப்போர்ட்டா இந்திரன், சந்திரன், பிரம்மன், விஷ்ணு, சிவன், பார்வதின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கோபத்துக்கு ஆளாகாத, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. யோ யோ யோ, என்னையா என்னமோ அடியாளுங்க பேரை சொல்ற மாதிரி மிரட்டுற? இங்க பாரு, நீ சொல்ற சாமிங்களுக்கெல்லாம் இந்த பண்டுவ பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் எவ்வளவு நல்லவன்னு தெரியும்யா. அதனாலதான் உன்னை ஏங்கிட்ட சிக்க வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருக்கீங்க. யோ யோ ஈரியா, உன்னால பெரிய தொல்லையா இருக்குது. ச்சே, எப்படி இவனை சமாளிக்கிறது?
மிஸ்டர் எமன், நீங்க இங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்ப வந்துடுறேன். இத பத்திரமா பிடிச்சுக்கங்க, சாப்பிடாதீங்க, புரியுதா? அப்பாடா, மனசு இறங்கி கயிறு கொடுக்க போகுது. கயிறு கைக்கு வந்ததும் கண்ணை முடிச்சு ஓடி போயிடும்.